Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல நம்ம வீட்லயே கரம் மசாலா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரம் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 50 கிராம் சோம்பு, 10 கிராம் ஏலக்காய், 20 கிராம் கிராம்பு, 20 கிராம் ஜீரகம், 20 கிராம் அன்னாசிப்பூ, 20 கிராம் கசகசா, 20 கிராம் பட்டை. இது எல்லாத்தையும் வெயில நல்லா காய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை சேர்த்துடலாம். சோம்பை சேர்த்துடலாம். கூடவே ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க. கிராம்பையும் சேர்த்துடலாம். பட்டையை இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தையும் சேர்த்துடலாம். அன்னாசிப்பூவையும் சேர்த்துக்கோங்க. கசகசாவையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இதை நல்லாவே பொடிச்சு எடுத்தாச்சு. நம்மளோட கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.